ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு நிம்மதியான, அமைதியான வாழ்க்கை. அண்ட் அதுக்கு தேவை நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் கிடையாது. நம்மளோட இன்டர்னலி நம்ம எப்படி ஃபீல் பண்றோன்றது. நான் அமைதி அடையணும், எனக்குள்ள அந்த பீஸ் ஃபீல் ஆகணும் அப்படின்றது தான் நெறைய பேருக்கு ஆசை. அதனால தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற பாத்குள்ளேயே போறோம். ஆனா நெறைய ஸ்பீச்சஸ் கேட்குறோம், நெறைய சாதனாஸ் பண்றோம், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த அந்த பீஸ நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியறதில்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நம்ம மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த இல்ல நம்ம பிரெயின்னே சொல்றேன் ஓகேவா? சயின்டிஃபிக்கலா எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த எப்படி அது ஃபங்ஷன் பண்ணுது அப்படின்றதையே நம்ம மறந்துடுறோம். நம்ம கை அப்படின்னா, அது என்ன பண்ணுது? எடுத்து குடுக்குறதுக்கு, எடுத்து சாப்பிடுறதுக்கு, வேலைகள் செய்றதுக்கு யூஸ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கும் ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அண்ட் அந்த ஃபங்ஷன அது எப்படி ஃபங்ஷன் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்காததால தான் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? அத மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இல்ல அது எப்படி அதிலிருந்து வேலை வாங்கணும்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ்ல அதிகமான பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே என்ன தெரியுமா? அந்த வரி அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கு அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் அவங்க வரி பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லார பத்தியும் வரி பண்ணிட்டே இருப்பாங்க. குழந்தை, புள்ள குட்டி, ஹஸ்பண்டு, மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லார பத்தியும் கவலைப்படுறது மட்டும் தான் அவங்களோட தலையாய வொர்க்காவே இருக்கு. இங்க ஒரு அணில் ஃபேமிலி வந்து கூடு கட்டியிருக்கு. இந்த ஜன்னலுக்கு வெளிய. அது வந்து ரொம்ப ஆர்வமா என் கூடவும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு ஸ்பீச் குடுக்கணும்னு நினைக்குதுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ நேரம் அமைதியா இருந்தது. நான் கேமரா ஆன் பண்ண உடனே பேச ஆரம்பிச்சது. அது இன்னும் பேசிட்டே இருக்கு. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா எனக்கு நல்லா கேட்டுட்டே இருக்கு. நம்ம என்ன நினச்சுக்கிறோம்னா, எல்லார பத்தியும் எல்லாத்த பத்தியும் நான் வொரி பண்ணிட்டே இருக்கேன். நான் ரொம்ப குட் சோல்ப்பா பாரேன் அப்படின்ற மாதிரி நம்மளயே மார்க் தட்டிக்கிறோம். ஆனா நம்ம லைஃபையே நம்ம தொலைச்சிட்டு இருக்கோங்க. இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம வாழாம, எதையோ பார்த்து வொரி பண்ணிக்கிட்டு, அந்த பாஸ்ட்டையோ, ஃபியூச்சரையோ இவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஒரு வொரி, ஐயோ! அப்படி நடந்து போச்சேன்னு ஒரு வொரி, மழை பெய்யுதேன்னு வொரி, வெயில் அடிக்குதேன்னு வொரி, எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? வொரி பண்ணிட்டே இருக்கோம். நிஜமாவே வெள்ளம் வந்துருச்சு, என்னோட வீட்ல இருக்க எல்லா பாத்திரங்களும் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னா, அந்த வொரி நியாயமானது. ஐய்யய்யோ! இதாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதாயிடுச்சுன்னா என்ன பண்றது? இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா எப்படி பண்றது? அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னுட்டு, நம்மளோட இமேஜினேஷன நம்ம என்ன பண்றோம்? மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்மலாம் ப்ரேயர் பண்றோம்ல. ப்ரே பண்ணும்போது என்ன பண்றோம்? இந்த விஷயங்கள்லாம் என்னோட லைஃப்ல இருக்கு. அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுவோம். அண்ட் இதெல்லாம் எனக்கு வேணும் கடவுளே! எனக்கு குடு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? நம்மளுக்கு லைஃப்ல வர வேண்டிய விஷயங்கள நம்ம கேட்போம். எனக்கு ஒரு வீடு குடு, எனக்கு ஒரு கார் குடு, எனக்கு ஒரு சந்தோஷத்த குடு, நிம்மதிய குடு எல்லாத்தையுமே கேட்போம். இதே நம்ம வொரி பண்ணும்போதும் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ப்ரே பண்றோம். நிஜமாவே அதான் நடக்குது. ஆனா, எதெல்லாம் என்னோட லைஃப்ல தேவையில்லையோ, அதுக்கெல்லாம் நம்ம ப்ரே பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா, உங்களோட பிரெயினுக்கு நீங்க எது வேணான்னு சொல்றீங்க அப்படின்ட்டே புரியாது. அது எப்படி திங்க் பண்ணுது? வேர்ட்ஸாலயா திங்க் பண்ணுது? கிடையாது. பிக்சர்ஸால. நீங்க ஒரு ஸ்டோரிய தொடர்ந்து ஓட்டிட்டே இருக்கீங்க. அந்த வொரி பிஹேவியர்க்குள்ள போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே அத ரியல்னு நம்புவீங்க தெரியுமா? நீங்க நீங்க ஒரு வேல பார்த்துட்டு இருப்பீங்க. பெருக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா, உங்க மண்டைக்குள்ள அப்படியே பயங்கரமா ஒரு வொரி ஓடிட்டே இருக்கும். அண்ட் அந்த வொரி நிஜமா நீங்க பெருக்குறது தான் ரியாலிட்டி. அங்க அதுதான் நடக்குது. அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல. ஆனா, உங்களோட வரியில நீங்க வாழ்ற இன்னொரு வாழ்க்கை தான் உங்களுக்கு ரொம்ப நிஜமா தெரியும். கரெக்ட்டா? ஸோ, அதுலருந்துலாம் நீங்க வெளிய வர்றதுக்கு இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பிரெயின் உங்ககிட்ட ஒரு தாட் பேட்டர்ன அனுப்பும். எப்படி கைனா, அது ஒரு வேல இருக்கு. இல்லையா? எடுத்து வைக்கிறது, சாப்பிடுறது, வேல பார்க்குறது, ஏதோ ஒண்ணு. ஓகே. கைக்குன்னு சில வேலைகள் அது செய்ய முடியும் அப்படின்ற மாரி, உங்களோட பிரெயினுக்கு நெறைய வேல இருக்கு. அதுக்கு நடுவுல அது பார்க்குற ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தாட் பேட்டர்ன அனுப்பி வைக்கும். உங்களோட தாட் பேட்டர்னுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றத அது பார்க்கும். அப்போ அது இன்னும் நெறைய அதே மாதிரியான தாட் பேட்டர்ன்ஸ உங்களுக்கு குடுத்துட்டே இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்க வொரி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ட்டீங்க, முதல்ல ஒரு தாட் பேட்டர்ன் ஒரு வரிய குடுக்கும்போது, அதோட நூல் புடிச்சுட்டே போயிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நெறைய அது காத்தாடிக்கு அந்த நூல் விட்டுட்டே இருக்க மாதிரி, அது இன்னும் நெறைய தாட் பேட்டர்ன்ஸ அதே மாதிரி அந்த வரி நெறைய, நெறைய, நெறைய அத பத்தின ஒரு ஸ்டோரி, அத பத்தின ஒரு பிம்பத்த தான் அது கட்டமைச்சுட்டே இருக்கும். ஸோ இத புரிஞ்சுக்கிட்டாலே, நீங்க இந்த வொரி ஹேபிட்லருந்து வெளிய வர முடியும். இந்த வொரி ஹேபிட்லருந்து வெளிய வந்தீங்கன்னா தான், நீங்க இந்த இந்த பிரசன்ட் மொமெண்ட் தான் எனக்கு இருக்கு அப்டின்ற அந்த அவேர்னஸ் தான் ஆக்சுவலி உங்களோட வொரி ஹேபிட்லருந்து வெளிய வர வைக்கும். அது எப்டின்னு நான் சொல்றேன். வொரி பண்ணாதீங்க எல்ஜி ஃபேமிலி அப்டின்னா, நீங்க செம்ம காண்டாவீங்க. நான் எப்படி வொரி பண்ணாம இருக்க முடியும்? எப்படி அந்த தாட் பேட்டர்ன நிறுத்த முடியும்? அப்டின்னு சொல்ட்டு.
நீங்க மூளை உங்க பிரெயின் சொல்ற எல்லாத்தையுமே நம்ப தேவையில்ல. உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நம்ப தேவையில்ல அப்படின்ற அந்த புரிதல நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே, உங்களுக்கு வந்து ஓகே நான் என்னோட தாட்ஸ நம்ப தேவையில்ல அப்படின்னுட்டு நீங்க கொஞ்சம் உங்கள ரிமூவ் பண்ணிக்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம். இப்ப என்ன நடக்குது? நான் சொன்னேன்ல அந்த பெருக்குற எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்களோட வரி அந்த அந்த ரியாலிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப உங்க மண்டைக்குள்ள ஓடுற உலகம் தான் நிஜ உலகம்னு நீங்க நம்பிட்டு, இந்த பெருக்குறது அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ பண்ணாம இருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ, அதுக்கு திரும்பி வர்றது. இப்ப நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்காக ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்காக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த நேரத்தில உட்காந்து, ஐய்யயோ! இது போயிடுச்சுனா என்ன ஆகுறது? அது போயிடுச்சுனா என்ன ஆகுது? ஏசி ஒர்க் ஆகலனா என்ன ஆகுறது? இந்த கரண்ட் போயிடுச்சுனா என்ன ஆகுறது? நான் மதியானத்துக்கு என்ன லஞ்ச் பண்றது? ஈவினிங் என்ன பண்றதுன்ட்டு இதே நான் பிளான் போட்டு போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொமெண்ட்ட நான் மிஸ் பண்ருவேன். இந்த மொமெண்ட் நான் உங்களுக்கு எப்படி வேல்யூ ப்ரொவைட் பண்றதுன்ட்டு மிஸ் பண்ருவேன். ஸோ கம் பேக் டூ த பிரசன்ட் மொமெண்ட். அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நான் எப்படி வர்றது? அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்கும். இப்ப நம்ம செய்ற வேலைக்கு அதுக்கு மட்டும் வர்றது. நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, டிவி பார்க்குறதுக்கு வர்றது. இப்ப நீங்க Netflixல ஏதோ ஒரு ஷோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஷோல மட்டும் இருக்கிறது. நம்ம முன்னாடி டிவி ஓடிட்டு இருக்கோம். ஆனா, நம்ம இன்னொரு உலகத்துல இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இன்னொரு உலகத்துக்குள்ள சஞ்சரிக்கிறோம். டிவி அப்படின்றது நம்மளோட ரியாலிட்டிய மறக்கிறதுக்காக. ஆனா, அந்த உலகத்துலருந்தும் நம்மளோட மைண்ட் வந்து இன்னொரு உலகத்துக்கு நம்மள எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருக்குல்ல. நம்மளோட பிரெயின் இப்படிதான். உங்களுக்கு ஒரு ஒரு தாட் பேட்டர்ன் குடுக்கும். அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதே தாட் பேட்டர்ன்ஸ அது திருப்பி, 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 திருப்பி அதிக அளவு குடுத்துட்டுருக்கும். நீங்க ரியாக்ட் பண்ண அதே பூதாகரமா வெளிய வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நீங்க டேப்ல ஒரு வாட்டி தொறக்கும்போதே, "தண்ணியே வரமாட்டேன் நானு" அப்படின்னு அது சொல்லாது. ஒரு டிராப் குடுக்கும் முதல்ல உங்களோட மூளை. அதுக்கு தாகத்தோட நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10 டிராப் குடுக்கும். இன்னும் தாகத்தோட குடிச்சிட்டீங்க அப்படின்னா, இன்னும் நெறைய அதோட டேப்லருந்து ஊத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து தண்ணியே குடிக்க மாட்டேன். அப்படியே பார்க்குறீங்க, "நீ டேப்லருந்து தண்ணிய தொறந்து விட்டுருக்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட காமிக்காத. என்னோட தாட்ஸ் உண்மை கிடையாது. ஓகேவா? நீ எனக்கு ஒரு தாட் பேட்டர்ன் குடுக்குற. மேபி நீ எதாலயோ ட்ரிகர் ஆயிருக்க. ஏதோ ஒண்ணு விஷயத்தால பயந்திருக்க. எனக்கு உன்னோட சஞ்சலங்கள் புரியுது. ஆனாலும் அதுக்கு நான் அடிமையாக மாட்டேன். இப்ப நான் இந்த வேலைய தான் பண்ணிட்டுருக்கேன். அதில நான் திருப்பி வரேன்" அப்படின்னுட்டு உங்களோட பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ இந்த மொமெண்ட்ல வைங்க. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, லைக்ஸ் அட்ராக்ட் லைக் இல்லையா? எப்படி ஒரு தாட் பேட்டர்ன் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா, அது மத்த விஷயங்கள்லாம் அந்த எனர்ஜி ஃபீல்ட உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி குடுக்குது. அதே மாரி தான் நீங்க எதுக்கு ரியாக்ட் பண்றீங்களோ, அதே மாரி தான் உங்களோட பிரெயின் குடுக்குற தாட்ஸும் இருக்கும். நீங்க ஒரு தாட்டுக்கு ரியாக்ட்டே பண்ணல. அது எரிச்சல் மூட்டுற மாதிரி, உங்கள கோவப்படுத்துற மாதிரியோ, உங்களுக்கு வந்து ஜெலஸி குடுக்குற மாதிரியோ, உங்கள வரி பண்ண வைக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு தாட் குடுக்குது. அத நீங்க பார்த்துட்டு, நீ உண்மை கிடையாது. இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நான் என்ன பண்றேனோ, அதுதான் உண்மை" அப்படின்னுட்டு உங்களோட அவேர்னஸ இந்த பிரசன்ட் மொமெண்ட்க்கு கொண்டு வந்துட்டீங்கனாலே, அது வலுவிழந்துரும். அது திருப்பி, திருப்பி அது கன்ஃப்யூஸ் ஆயிடும். "என்னடா இது ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 100 தடவ அப்படி ட்ரெயின் பண்ண என்ன பண்றீங்கன்னா, "ஓ! இவங்க இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்றாங்க" அப்படின்னுட்டு அது வேற தாட்ஸ குடுத்து உங்களுக்கு ட்ரை பண்ணும். நம்ம முக்காவாசி நேரங்கள்ல ஒரே மாதிரியான தாட்ஸ தான் திருப்பி, திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம் மண்டைக்குள்ள. அதையே நெனச்சு குமுறிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து பிரெயின் உங்களுக்கு குடுக்குற ஒரு தாட் பேட்டர்ன். அதுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, அது உங்களோட 25 வயசோ, 35 வயசோ, 45 வயசோ, 55 வயசோ அவ்ளோ டேட்டா பேங்க்க அது வச்சிருக்கு. சரியா? எப்படி கூகுள் சர்ச் அவ்ளோ இன்ஃபர்மேஷன உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்குதோ, அதே மாதிரி உங்களோட பிரெயின் அத விட ரொம்ப ஃபாஸ்ட். ஒரு தாட்ட குடுத்து அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே, இன்னும் அதிக அளவுக்கு உங்கள குடுத்து, உங்கள வந்து நாசம் பண்ணி விட்டுரும். அதனால அந்த வொரி ஹேபிட்லேருந்து வெளிய வாங்க. உங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத நோக்கி நீங்க நகர ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு கோல் செட் பண்ணுங்க. நெறைய பெண்கள் நம்மளோட எல்ஜே ஃபேமிலில வந்து குடும்பம், குழந்தைகள் நான் அவங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது தப்புன்னு நான் சொல்லல. அது வந்து நல்ல விஷயம். ஆனா, அதுலயே உங்கள இழந்துராதீங்க. ஓகேவா? ஏன்னா அப்படி இழந்துட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து நீங்க குழந்தைங்க வளர்க்குறீங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு குடுக்குறீங்க, துணிமணி வாங்கி குடுக்குறீங்க, எல்லாத்தையுமே அவங்களுக்காக பண்றீங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு திருப்பி நன்றி கடனோட இல்லன்னும்போது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். நான் குழந்தை பெத்துக்கிட்டேன். நான் அவங்களுக்காக என்னோட பெஸ்ட்ட செய்ய போறேன். அப்படின்னுட்டு அந்த பார்வையிலேயே உங்களால பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப அட்டாச்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா, உங்களோட ஐடென்டிட்டிய நீங்க மிஸ் பண்றீங்க. உங்களோட ட்ரீம்ஸ் என்ன? உங்களுக்குன்னு என்ன வேல்யூவா நீங்க பார்க்குறீங்க? என்ன உங்களுக்கான பிசிக்கல் ஹெல்த்துக்கான கோல்ஸ் என்ன? நீங்க என்ன மாதிரி சாப்பிட விரும்புறீங்க ஹெல்தியா? நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா
அவங்க குழந்தைகளுக்காக, அவங்க ஹஸ்பண்ட்காக சூப்பரா சமைப்பாங்க. அவங்க வீட்ல இல்லன்னு வச்சுக்கோங்களேன், வெளிய கிளிய போயிருக்காங்க அப்டின்னா, 2 நாள் ஹஸ்பண்ட் வெளிய போயிட்டாரு, ஊருக்கு போயிட்டாரு அப்டின்னாலோ, இல்ல குழந்தைங்க ஏதோ ட்ரிப்புக்காக வெளிய போயிட்டாங்க, ஆள் இல்ல வீட்ல ஓகேவா? ஒரு 2 நாள் வீட்ல இருக்கீங்க. 2 நாள் குடுங்கங்க. 2 வேலைய கூட விடுங்க. 1 வேல. நீங்க உங்களுக்காக பெஸ்ட்டா சமைச்சு நான் சாப்பிட போறேன்னு சாப்பிடுவீங்களா? இல்ல. அப்பதைக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு ரசம் வச்சோமா, நான் தானே போ அப்டின்ற மாதிரி ஒரு எளக்காரமா உங்களையே நீங்க டீல் பண்றீங்க. அப்பனா உங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்களே தெரியுமா? நீங்க முக்கியம் கிடையாது. நீங்க ஒரு சோல் இந்த இந்த உலகத்துல அது ஒரு யுனிக்கான சோலா இருக்கீங்க அப்டின்றது கிடையாது. நீங்க இன்னொருத்தவங்களோட அட்டாச் ஆனா தான் நீங்க ஒரு ஒரு முழுமை பெற்ற ஆள் அப்டின்னு நெனைக்கிறீங்க. நோ, 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 நோ. நீங்க ஆல்ரெடி ஒரு முழுமையான ஆள். உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தைங்க தான் உங்கள முழுமை செய்யணுன்ட்டுலாம் கிடையாது. நீங்க முழுமையா தான் இந்த யுனிவர்ஸ்ல, இந்த உலகத்துல சஞ்சரிச்சிருக்கீங்க. இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க. உங்களுக்கு என்ன ஹாபி இருக்கு? ம். நீங்க ஆணோ, பெண்ணோ நான் கேட்கிறேன். நீங்க உங்களோட லைஃப்ல ஹேப்பியா இல்ல, நிம்மதியா இல்லன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, ஒண்ணு உங்களோட மூளைய நீங்க வெளி உலகத்துக்கு அடமானம் வச்சுட்டீங்க. அது சொல்றது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது குடுக்குற தாட் இம்பல்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. 2வது உங்களோட சுயத்த நீங்க தவற விட்டுட்டீங்க. உங்களுக்காக ஒரு பிசினஸோ, ஒரு ஜாபோ, ஒரு ஸ்கில்லோ நீங்க ஜாபுக்கு தேவையில்லன்ற அவசியம் இருந்தா கூட, ஏதோ ஒரு ஸ்கில் கத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச 78 வயசு பாட்டிமா ஒருத்தவங்க ஜெர்மன் கத்துட்டு இருக்காங்க இப்போ. அவங்களுக்கு எந்த ஜாப் சர்ச்சும் கிடையாது. இப்ப வரப்போற எந்த இன்டர்வியூலயும் அவங்க அப்ளை பண்ண போறது கிடையாது. அவங்க எந்த பிசினஸ்லயும் இப்ப இறங்க போறது கிடையாது. அவங்க லைஃபே முடிஞ்சிருச்சு. 78 வயசு தானே அவ்வளோதான் அப்படின்ற மாரி நம்ம திங்க் பண்ணிருப்போம். ஆனா அப்படி அவங்க திங்க் பண்ணல. அவங்க இண்டிவிஜுவல் நான் ஒரு இண்டிவிஜுவல்னு திங்க் பண்றாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன். எப்படி எப்படி இவ்ளோ வயசுலயும் நீங்க இந்த மாரி ஒரு கோல் எடுக்குறீங்க. நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சின்ன வயசுலயே நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ காரணங்களுக்காக அது தவறி தவறி போயிட்டு இருந்தது. இப்ப ரீசென்ட்டா Facebookல ஒரு ஆட் பார்த்தேன்மா, அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அவ்ளோ இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம லைஃப்லாம் 50 வயசுலயே முடிஞ்சிரும், 60 வயசுலயே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன லேர்னிங் இருக்க போகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா, நம்மளுக்கான லேர்னிங் தொடர்ந்துட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டியா மாறும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள ஒரு 4, 5 விஷயங்கள உங்களுக்காக வச்சுக்கோங்க. உங்களோட செல்ஃப் கேர், உங்களுக்கு வேல்யூ தர விஷயங்கள், உங்களுக்கு பிசிக்கல் ஹெல்த்த நீங்க பார்த்துக்காம கோட்ட விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப 100, 120 கிலோன்னு நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு அலார்ம் அடிச்சுக்கிட்டே இருக்கு மைண்ட்ல அப்டின்னா, அதுல இறங்குங்க. உங்களுக்காக நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள டேக் கேர் பண்ணுங்க. நீங்க நான் யாரு? அப்டின்னுட்டு உங்களுக்குள்ள திருப்பி வரும்போது தான், அடுத்தவங்க உங்கள திரும்பி பார்ப்பாங்க. இல்லன்னா அவங்க பின்னாடியே நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வண்டி போனாக்கா, அது பின்னாடியே நாய் ஒண்ணு தொரத்திட்டு போகும்ல, அந்த மாரி தான் உங்களோட லைஃப் ஆயிடும். ஏன்னா, அவங்க பாட்டு அவங்களோட லைஃப பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு இண்டிவிஜுவல். உங்க குழந்தைங்க, உங்க ஹஸ்பண்ட்லாம் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா? அவங்க லைஃப அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது, நெறைய லேடீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஐடென்டிட்டி அப்டின்றத தொலைச்சிடுறதால, அவங்களுக்காக ஒரு ஹாபி இல்ல, அவங்களுக்காக ஒரு பிசினஸ் இல்ல, அவங்களுக்காக ஒரு ஜாப் கிடையாது, அவங்களுக்காக ஒரு பிசிக்கல் ஹெல்த்த பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது, அவங்களுக்காக ஒரு ஹாபி கிடையாதுங்க. எவ்ளோ பெண்கள் இன்னைக்கு ரீட் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல நம்ம பாட்டிங்க ஏதோ ஒரு வீட்டு சார்ந்தே கூட அவங்கள சார்ந்து பூ கட்டுவாங்க, கூட பின்னுவாங்க, வீட்ல ஏதாவது ஒரு வேலைய பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு நெறைய ஹாபி இருக்கும். என்டர்டெயின்மென்ட் இருக்கும். தாயம் விளையாடுவாங்க, பரமபதம் விளையாடுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணுமே பண்றது கிடையாது. சோஷியல் மீடியால அடிக்டடா இருக்கும். அது நம்மளுக்கு எந்த விதத்திலயும் உபயோகப்பட போறதே கிடையாதுன்னாலும், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபன் என்ன? நமக்கு என்டர்டெயின்மென்ட் தர விஷயம் என்ன? என்ன அது எந்த அளவுக்கு உயர்த்துது அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு, அடுத்தவங்களோட ரொம்ப அட்டாச் ஆயி, அதுல அப்சஸ்டா இருக்கும். அதனால நம்மளுக்கு வர்றது இன்னும் அதிகமான வலி தான். என்னடா இது நான் இவ்ளோ உருகி உருகி உழைக்கிறேனே! மெழுகுதிரியா இருக்கிறேனே! ஆனா நான் என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே! என்னை யாருமே இப்படி நடத்த மாட்றாங்களே! என்ன ஒரு வேலைக்காரி மாரி நடத்துறாங்களே! அப்படின்ற மாரிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, இதுதான் காரணம். உங்களுக்கான ஹாபி என்ன? ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது நல்லா டிராயிங்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும். ஏன் விட்டுட்டீங்க? யாருக்காக விட்டுட்டீங்க? அது உங்களோடது. புக்ஸ் படிங்க. போங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு லைப்ரரிக்கு போங்க. என்ரோல் ஆகுங்க. புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. தமிழோ, இங்கிலீஷோ படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஹாபிய டெவலப் பண்ணுங்க. எல்லாருமே உங்கள திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா, நீங்க அப்பதான் உங்களுக்குள்ள போறீங்க. நீங்க உங்களுக்குள்ள இல்லாம, "உனக்கென்ன? உனக்கென்ன? உனக்கென்ன? உனக்கென்னன்ட்டு" அவங்களையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்கலாம் தெறிச்சு ஓடிருவாங்க. கம் பேக் டூ யுவர் செல்ஃப். கம் பேக் டூ யுவர் செல்ஃப். அது உங்களோட வரி அப்படின்ற ஒரு விஷயத்த தகர்த்தெறிய வைக்கும்.
வரி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள அதிகமான நேரத்துல இல்ல. உங்களோட பிரசன்ஸ் இங்க இல்ல. நீங்க வந்து எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வேற ஒரு ரியாலிட்டில சஞ்சரிச்சுட்டு இருக்கீங்க. அது தேவை கிடையாது நம்மளுக்கு. கம் பேக் டு யுவர் செல்ஃப். ஸ்டே இன் யுவர் ஃப்ரேம். உங்களோட பிரெயின் குடுக்குற தாட் பேட்டர்ன்ஸ்க்குலாம் நீங்க அடிமையாகணுன்ட்டு அவசியம் கிடையாது. உங்களோட பிரெயினோட வேலை அது. கை வந்து இப்படி குடுக்கணும், இப்படி வாங்கணும், சாப்பிடணும், சில வேலைகள் செய்யணும். அதோட வேலை அது. அதே மாதிரி உங்களோட பிரெயினுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அது உங்களுக்கு தாட்ஸ அனுப்பி டெஸ்ட் பண்றது. இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? லாவண்யா இந்த தாட்க்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு ஒண்ணு போட்டு விடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுவாரு. நான் ஓன்ட்டேன்னா அதை இன்னும் ஜாஸ்தியா போட்டு விடுவாரு. நான் அப்படியே திரும்பி ஏய் அப்படின்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு ஓடி போயிடுவார் அவர். சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட வரிலாம் காணாமல் போயிடுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நியூ இயர் ஸ்காலர்ஷிப் போயிட்டுருக்கு. அதை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ₹500 டிஸ்கவுண்ட் இருக்குது நம்மளோட ஒரு கோர்ஸ்களையும் இப்போ வந்து நீங்கள் இணையறதுக்கு. ஸோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன். அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் காமெண்ட்டில் இருக்க லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. நியூ இயர் ஸ்காலர்ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். வரி ஹேபிட்டை விட்டு தள்ளுங்க. அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். 2024 இன்னும் நிறைய வீடியோக்கள் இந்த சப்ஜெக்ட் பற்றி நான் பண்ணுவேன். நம்ம நியூ இயர் ஸ்காலர்ஷிப்பில் இப்போவே இணையுங்க. அடுத்தடுத்த கோர்ஸ்கள் நம்மளோட எல்ஜி அகாடமியில் போகிறதுக்கும் இந்த நியூ இயர் ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. பின் காமெண்ட்டை செக் பண்ணுங்கள்.